என்னோட ஸ்டைல்ல இண்டோ சைனீஸ் சிக்கன் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இது செமி கிரேவியா தான் இருக்கும். சூப்பர்பா இருக்குங்க. பிடிச்சிருந்தா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்க. கடாயில எண்ணெய் ஊத்தின பிறகு 3 பெரிய வெங்காயத்தை நீலவாக்குல கட் பண்ணதை ஆட் பண்ணிருக்கிறேன். ஒரு 25 வரமிளகாவை கட் பண்ணி ஆட் பண்ணிருக்கிறேன். அதோட 1.5 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்டையும் ஆட் பண்ணி பச்சை வாடை போற வரைக்கும் வதக்கி விட்டு, இன்னைக்கு 1 கிலோ சிக்கன் தான் எடுத்திருக்கிறேன். அதையும் ஆட் பண்ணி எல்லாத்தையும் சேர்த்து வதக்கி விடுறேன். உப்பும் மஞ்சத்தூளும் தேவைக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணி மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் நீங்க குக் பண்ணி எடுங்க. தண்ணி எதுவுமே இந்த ஸ்டேஜ்ல வந்து நீங்க ஊத்தக்கூடாது. சோயா சாஸும் டொமேட்டோ சாஸும் நான் வந்து ஒரு 2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கிறேன். இது ஒரு நல்ல ஃபிளேவர் கொடுக்கும். உப்பு வந்து நீங்க குறைச்சே ஆட் பண்ணுங்க, ஏன்னா சோயா சாஸ்ல உப்பு இருக்கும். ஒரு 10 கிராம் பட்டர் வந்து நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. நான் சால்டட் பட்டர் ஆட் பண்ணா நல்லது. யூஸ்வலி நீங்க சிக்கனுக்கு வந்து நீங்க தண்ணி ஆட் பண்ணும் போது கொதிக்கிற தண்ணி ஆட் பண்ணுங்க. அப்பதான் அந்த புரோட்டீன் வந்து உங்களுக்கு நல்ல குக்காய் கிடைக்கும். மூடி வச்சு ஒரு 15 to 20 மினிட்ஸ் லோ டு மீடியம் ஃபிளேம்ல நீங்க குக் பண்ணி இறக்குனீங்கன்னா சூப்பரான இண்டோ சைனீஸ் சிக்கன் ரெடி ஆயிரும். இந்த